நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? எங்க அம்மா எல்லாத்தையும் விட்டுட சொல்றாங்க. சில கசப்பான நினைவுகளை மறக்க இதுதான் ஒரே வழி. நீ அமெரிக்காவுக்கு வந்திருக்க. புது இடம், புது ஸ்கூல். சண்டை போடக்கூடாது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? யா, ஒருத்தர் கிடைச்சாங்க. அவன் பேர் என்ன? மியா. உனக்கு கராத்தே தெரியுமா? ஒரு காலத்துல கங்ஃபூ தெரியும். இப்பெல்லாம் அது பண்றது இல்ல. யா, பார்த்தாலே தெரியுது. யாரு உன் ஃப்ரெண்டு? கார்னர், எதையும் ஆரம்பிக்காது. உனக்கு இதுதான் வேணும்ல? அவன் கூடலாம் மோத முடியாது. எல்லா வருஷமும் 5 or 7 தான் வின் பண்ணிருக்கான். சிட்டிலேயே அதான் பெரிய டோர்னமெண்ட். வாழ்க்கையில நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியும். இந்த போராட்டத்துக்கு இது தகுதியானதா இல்லையா? அவனை அப்படியே சண்டை போட விடலாங்கிறீங்களா? அப்பதான் அவனும் அவன் அண்ணன் மாதிரி ஆக மாட்டான். அப்பதான் அவன் அண்ணனுக்கு நடந்தது நடக்காது. சென்சே மியாகிக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் எனக்கு லீ. அவன் கத்துக்க வேண்டியது மியாகி கராத்தே. என்ன மன்னிச்சிடுங்க ஹான், என்னால இதுல உதவ முடியாது. உங்களால முடியும். நான் நியூயார்க்கெல்லாம் வரமாட்டேன். உங்களை நான் அங்க சந்திக்கிறேன். சென்சை லருசோ. இவனை கராத்தேக்கு டாக்குவோம். உனக்கு கம்ஃபோட அடிப்படை தெரியும்ல? அதை வச்சே நீ கராத்தே கத்துக்கலாம். ஏன்ஷியன்ட் வழி, மியாகி வழியில 2 பேர் இருக்காங்க. ஃபோக்கஸ். இது 2 குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற வரலாறு பிரதிபலிக்குது. 2 branches 1 tree. இதனால தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு சண்டை போடுறோன்னு மறந்துற. நீ எப்போ தயாரா இருக்கியோ அப்போ உனக்கு புரியும்.